லஞ்சம் கொடுத்து வங்கியில் கடன் வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் எம்பி ராமச்சந்திரன் மீதான சிறை தண்டனை தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் எம்பி ராமச்சந்திரன் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான விவரங்கள். வணக்கம். 2014 முதல் 2019 ஆண்டுகளில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியின் அதிமுக எம்பியாக இருந்த KN ராமச்சந்திரன் கண்ணம்மாள் கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலராக இருந்தார். இந்த அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் சக்தி மாரியம்மன் பொறியியல் கல்லூரியை விரிவாக்கம் செய்ய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் பெற ராமச்சந்திரன் விண்ணப்பித்திருந்தார். அப்போது விண்ணப்பத்தை பரிசீலிக்க தனக்கும் குடும்பத்தாருக்கும் அமெரிக்கா சென்று வர விமான கட்டணமாக 2,69,000 ரூபாயை பெற்ற மேலாளர் தியாகராஜன் 20 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாக குற்றச்சாட்டானது எழுந்தது. இது தொடர்பாக வங்கி மேலாளர் தியாகராஜன், கல்லூரி தலைவர் ராஜசேகரன், அறக்கட்டளை நிர்வாகியாக இருந்த ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது 2015 ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை சென்னை மாவட்ட கலெக்டர் வளாகத்திற்கு கூடிய MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. இந்த வழக்கின் தீர்ப்பை கடந்த 2020 ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது. அதில் அதிமுக முன்னாள் MP KN ராமச்சந்திரன் மற்றும் அவரது மகன் ராஜசேகரன் ஆகியோருக்கு தலா 7 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. விமான செலவை லஞ்சமாக பெற்ற கடன் வழங்கிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் மேலாளர் தியாகராஜனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 13,10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. 20 கோடி ரூபாய் கடன் பெற்ற கண்ணம்மாள் அறக்கட்டளைக்கு 15 கோடியே 20 லட்சம் ரூபாய் அபராதமாகவும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைவருமே மேல்முறையீடானது செய்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாள் MP ராமச்சந்திரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சபானா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லண்டனில் உள்ள மெர்லின் சொகுசு குடியிருப்பில் வங்கி அதிகாரி தங்கியிருந்ததாகவும் இதற்கு பெருந்தொகை செலுத்தப்பட்டுள்ளது என்று சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது என்று வாதிட்டார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதால் தூதரகம் மூலம் சிபிஐ அதிகாரிகள் விவரம் கேட்டு அனுப்பிய கடிதத்திற்கும் சரியான பதிலும் லண்டன் குடியிருப்பில் இருந்து வரவில்லை. எனவே அதிமுக முன்னாள் MP ராமச்சந்திரன், வங்கி அதிகாரி தியாகராஜன் உள்ளிட்டோருக்கு எதிராக சிபிஐ சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு நம்பும்படியாகவும் ஏற்கும்படியாகவும் இல்லை என்றும், அதனால் இவர்களுக்கு கீழமை கோர்ட் வழங்கிய சிறை தண்டனையை அபராதத்தையும் ரத்து செய்வதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். இவர்கள் யாராவது சிறையில் இருந்தால் அவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் செலுத்திய அபராத தொகையை உடனே திருப்பிக் கொடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.